ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 8ல் நிதிஷோட டயட் அண்ட் ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் எழுந்திரிச்சுன்னா எக்ஸாம் நல்லா படிக்க உட்காந்துட்டான். வெண்ணி தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 1/2 hour அப்படின்றது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நேற்று சாப்பிட்ட சமோசாவின் மகிமையா என்னன்னு தெரில. இன்றைக்கி நல்லா ஃபாஸ்ட்டாக அவனாவே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணான். ஒரு சில எக்ஸசைஸில் நான் நேம் எழுதி கொடுத்து இத்தனை செட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கரெக்டாக அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜம்பிங் ஜாக், ரன்னிங் பிளேஸு, ஸ்கிப்பிங் இதெல்லாம் 3 செட்டு 30 கவுண்ட்ஸில் 3 செட்டு பண்ணுறான். மித்த பர்பீஸ் 2 செட்டு பண்ணுவான் 10 கவுண்ட்ஸில். சைடு நீ டச், ஃப்ரண்ட் நீ டச், அந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா எக்ஸசைஸுமே 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணியிருக்கான். 5, 6, 7, 8, 9, 10. 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3. நிதிஷோட லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் தான். சாதத்தோட அளவு கொஞ்சம் குறைச்சிட்டேன். பட் இப்போதைக்கு அவனுக்கு சிறுதானிய அரிசி கொடுக்கல, ஒயிட் ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் ஸ்டீமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் மாதிரி பண்ணி கொடுங்க. இது காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட் 3மே ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ மத்தியான சாப்பாட்டுக்கு நிதிஷ்க்கு ஒரு பொரியல் 2 காய் அப்படின்றது இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படின்றது இன்றைக்கி நட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். சில சமயங்கள் ஸ்நாக்ஸ் டைம் இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவான், இல்லைனா அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுவான் டயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசிச்சா சாப்பிடுவான், இல்லைனா பசிக்கலான்னா கூட சில சமயம் சாப்பிட மாட்டான். வேர்க்கடலை கொஞ்சோண்டும், பாதாம் பருப்பு 10, கருப்புலந்தை திராட்சை 10 தான் கொடுத்துருக்கேன். நிதிஷ்க்கு மார்னிங் டிஃபன் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் தான். காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, அதுக்கப்புறம் பன்னீர் ஒரு 50 கிராம். இந்த வீக் வாங்கின பழம் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 4 நாளைக்கு ஒரு பழம் வாங்குவேன். மாதுளம்பழம் 1 கிலோ, ஆப்பிள் 1/2 கிலோ வாங்கினேன். ஸ்ட்ராபெரி, கமலா ஆரஞ்சு வாங்கியிருந்தேன். சப்போட்டா பழம், கமலா ஆரஞ்சு 2 கிலோ வாங்கியிருக்கேன். சப்போட்டா பழம் 20 ரூபாய்க்கு மட்டும் கொடுத்தாங்க. செவ்வாழை வாழைப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்ஸ், பச்சை திராட்சை. இப்போதைக்கு சீசனுக்கு கடைகளில், பழங்கள் கடைகளில் இதாக இருக்குது. மரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சுருந்தேன் நிதிஷ்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். வெறும் மிளகா பொடி, வீட்டு மிளகா பொடி, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், கரம் மசாலா தூள் கொஞ்சம், லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே பரட்டி விட்ருக்கேன். ஜஸ்ட் இப்படி குலுக்கி இப்படி நல்லா இப்படி பரட்டினாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் வைக்கிற அந்த பிளேட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி வரிசையை அடுக்கி வச்சிடலாம். நம்ம ஆயில் இதில் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இது வேக வச்சது கூட 3/4 வேகாடு தான் வேக வச்சுருக்கேன், ஃபுல்லாக கூட வேக வைக்கல. நல்லா கேப்பாக வச்சுக்கோங்க. பிளேட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஸோ நான் டிக்கா மாதிரி தான் செலக்ட் பண்ணுவேன். டிக்கானா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். டைமிங் கூட வைக்காமல் டிகிரி மட்டும் கொஞ்சம் 200 டிகிரி வச்சுட்டு, டைமிங் ஒரு 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் வச்சா போதுமானது. ஆன் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. அதுவாகவே ஆஃப் ஆகிடும். எடுத்துடலாம். ஓகேவா. வெளியில் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. மரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்கு, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் கார்னு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு ஒட்டாமல் நல்லா வந்துடும். எனக்கும் நிதிஷ்க்கும் தான் எடுத்துருக்கோம். கிரிப்ஸியாக இருக்கா? ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கா? கொஞ்சம் மிளகா அப்படி கூட போட்டேனோ. இன்றைக்கி நிதிஷ்க்கு டைமிங் கம்மியாக 10 நிமிஷம் தான் இருந்தது. அதனால படிக்கட்டு ஏறி இறங்குறான் 10 times. ஓகே. ஆனால் ஒரு கண்டிஷன், படிக்கட்டு ஏறி இறங்கும்போது சைடில் பிடிக்கக்கூடாது. ஒவ்வொரு படியாக ஏறி இறங்கு, 2 படியாக ஏறி இறங்கு. இப்போ தான் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எதுவாக இருந்தாலும் பிடிக்கக்கூடாது. இன்றைக்கி டே 8ஆ. ஹெல்த்தி ஃபுட், ஓகே. எக்ஸசைஸ் மார்னிங்கா, ஈவினிங் ஸ்டெப் ஒர்க் அவுட்டா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணியா? சைக்கிளிங், ஓகே. ஜங்க் ஃபுட், ஓகே. வெயிட்டு இன்னைக்கு பார்க்கலையா? பார்க்கல. இன்னைக்கு வெயிட்டு பார்க்கல உண்மையிலே. ஓகே, சரி. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நிதிஷ்க்கு. ஒரே வீக்லேயும்
விட்டுறாத. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா விட்டுறாத. ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம விடாமல் பண்ணோம் அப்படின்னா ஈஸி. உன்னைய பார்த்து நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வந்து எல்லாருமே இப்போ மோட்டிவேஷன் ஆகிருக்க. அதனால நீ பயங்கர பர்ஃபெக்டாக இருந்தேன்னா உன்னைய பார்த்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா லிசாந்த்னு சொல்லி 6th grade படிக்கிறான். அவனும் உன்னைய மாதிரியே டேபிள் போட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான், சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான், 6th standard படிக்கிறான். ஸோ மோட்டிவேஷன், எல்லாரோட மோட்டிவேஷனும் சேர்ந்து எல்லாரும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. கீப் இட் அப். ஸோ விடாமல் வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி டெய்லி ஆக்டிவிட்டியும் ஹெல்த்தி ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ்லாம் 4வது பட்சம் தான். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான், கண்டினியூட்டி இருந்தால் தான் ஹெல்த்தி ஆக முடியும். என்ன ஆக முடியும்? அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். ஒரு அழகான ஸ்ட்ரக்சர், நல்லா அழகாக முடியும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு தான் பல்லு வெளியே தெரியுது, நேற்று வெளியே தெரியல. குட் நைட். நேற்று வீடியோவில் என்னோட செயின் நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஆல். குட் நைட்.